எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாரத் ரசாயன். இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேப் அப் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. நான் வந்து இந்த பாட்டம் லைன்ஸ் மட்டும் ஜாயின் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. அந்த பேட்டர்ன்ல இருந்து நமக்கு நல்ல கேப் அப் பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்கு. ஸோ இது வந்து டெய்லி சார்ட். ஆம், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். நம்ம இதிலயே வந்து வீக்லி சார்ட் போவோம். வீக்லியில போனீங்கன்னா, நான் இங்க கனெக்ட் பண்ண இந்த டாட்ஸ் இதே லைன தான் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லைன். இந்த லைன டச் பண்ணி நெறைய பிரேக் அவுட்ஸ் வந்திருக்கும். இங்க பாருங்க. இங்க வந்து மேல போயிருக்கு. கீழ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் எடுத்து மேல போது. நல்ல மேல போய் மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்குது. இன்னொரு சப்போர்ட் எடுக்குது. இங்கே ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த லைன் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்டர் நம்பர் 1. இப்போ நான் டாப் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்சாலிடேட்டிங் சேனல் பேட்டர்ன் குடுக்கும். ஒரு சேனல் தான். பட் ஆனா அந்த சேனல் வந்து மேல இருந்து சுருங்கிட்டே வரும். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் குடுத்துருச்சு. பட் ஆனா அப்வர்ட் மொமெண்டம் குடுக்க முடியல. ஸோ பிரேக் டவுன் வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பேட்டர்ன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் லைன்ஸ் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த டாப் ரீஜன்ஸும் கனெக்ட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி ஒரு கன்சாலிடேட்டிங் சேனல் பேட்டர்ன் இருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பேட்டர்னும் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் மேலே போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 2-3 சேனல் பேட்டர்ன்ஸு, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எல்லாமே இங்கே ஃபார்மேஷன் ஆகுது. நிறைய பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும்போது பிரேக் அவுட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. இங்கே நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கிவிங் ஹை வேல்யூஸ். டெய்லியில் பார்த்தா தெரியும் வால்யூம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் கேண்டில்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு இட்ஸ் கிவிங் ஹை வால்யூம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதில் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, சாரி வீக்லி சார்ட்லேயே போடுறேன் நான். இந்த பொசிஷனில் இருந்து இது வரைக்கும் ரீச் ஆன ஹையர் ஹை பார்த்தீங்கன்னா 18%. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 monthஸில் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாக் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டிசிடபிள்யூ. இதுவும் நேற்று நம்ம பார்த்த இமேஜிகா ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும் பார்க்க உங்களுக்கு. I'll give you in daily chart. இந்த அனாலிசிஸ் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு. அதே தான் நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நல்ல சப்போர்ட் எடுத்திருக்க ஸ்டாக். இங்கே வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் வால்யூம் நல்ல வால்யூம் சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கு. பிரேக் அவுட், கன்சாலிடேஷன், பிரேக் அவுட் யூஸ்வலாக நம்ம பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட், கன்சாலிடேஷன், பிரேக் அவுட் வரும்போது இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எந்த அளவுக்கு சாலிடாக 10%லாம் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு ஒரு 6-7% வந்துருச்சு மேலே. அதனால் ஐம் ஜஸ்ட் கீப்பிங் ஹியர் ஃபார் 10%. இதுக்கப்புறம் டார்கெட் 1, டார்கெட் 2 வி கேன் ரைஸ். இது எவ்வளோ ஸ்பீடாக இந்த டார்கெட் 1 அச்சீவ் பண்ணுதோ அதுலேருந்து வி கேன் ஃபிக்ஸ் ஃபார் டார்கெட் 2 அண்ட் டார்கெட் 3. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறையா சார்ட் அனாலிசிஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.